விஷால் என்ன சும்மா தள்ளிப்போ போ. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என்ன பண்றது? என்ன அடுப்படை வரைக்கும் வந்தாச்சு? இல்ல கெஸ்ட் ஹவுஸ்ல தண்ணி வரல, அதான் மோட்டர் போட சொல்லி. அதெல்லாம் ஏன் வேலை கிடையாது. வெளிய வாட்ச்மேன் இருப்பாரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இல்ல அப்பா, அம்மா, ராகவ் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்ப்பா? எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஃபேக்டரி ஒன்னு வேலைக்கு வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாடா சொன்னேன். ஆனா அந்த ஃபேக்டரி ஒன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, நானும் ஒரு 2-3 தடவை அப்ரோச் பண்ணி பார்த்தேன். பட் சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்றதை விட்டுட்டேன். ஆனா இப்ப அவரே தேடி வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. வெரி குட். ரொம்ப நல்லதா போச்சு. ரொம்ப மெயினான இடம்பா. அதான் அதை நம்மளே வாங்கிட்டா என்னன்னு எனக்கு தோணுது. ஓகே. கண்டிப்பா வாங்கிடலாம். அக்கா என்னக்கா ஏதோ கம்பெனி அது இதுன்னு பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அவசரப்படாத. நீ அந்த இடத்தை பத்தி சொல்லும் போதே நான் போய் பார்த்தேன் ராகவ். முக்கியமான இடம் தான். ஒருவேளை மெட்ரோலாம் வந்துருச்சுன்னு வையே, சீக்கிரமே அந்த ஏரியாலாம் டெவலப் ஆயிரும். பிசினஸும் ரொம்ப நல்லா ரீச் ஆகும். யோசிக்காம வாங்கிடலாம்டா. என்ன சுபத்ரா சொல்ற? ராகவ், நல்ல கம்பெனியா இருந்தா வாங்கிட வேண்டியதுதானே? ராகவுக்கு கல்யாணம் ஆகி வாங்க போற முதல் சொத்து. பாஸ்கரா, ஒரு நல்ல நாள் பார்த்து சுபத்ரா பேர்லயே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிடு. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. அத்தை, பசங்களுக்கு கல்யாணம் ஆகி மருமகளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. இனியும் என் பேர்ல சொத்து ரெஜிஸ்டர் பண்றதெல்லாம் நல்லா இருக்காது அத்தை. பேசாம நம்ம மருமகங்க பேர்லயே ப்ராப்பர்ட்டியை நாம ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா? அத்தை, நீங்க பெரியவங்க, என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. சொல்றேம்மா, என்னதான் இருந்தாலும் ஒருத்தரோட உயர்வுக்கு உழைப்பு மட்டுமே காரணமா இருக்காது. அவங்களோட நேரம் நல்லா இருந்தா நடக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதாவே இருக்கும். அப்படி பார்த்தா நம்ம வீட்ல விஷாலுக்கு ஜாதகம் பார்த்து பொருந்தி போனது இசையோட ஜாதகம் தான். அவ வந்த வழி வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவ ஜாதகப்படி சொத்து வாங்குறோன்னு வச்சுக்கிட்டோம்னா செல்வம் பெருகுங்கிறது என்னோட எண்ணம். அதனால இசை பேர்லயே ஃபேக்டரி வாங்குறது தான் சரியா இருக்கும். கரெக்ட். என்னமோ போலறீங்க. மூத்த மருமக இருக்கும்போது ரெண்டாவது மருமக பேர்ல எப்படி சொத்து வாங்க முடியும்? சிந்தாமணி, வாய அடக்கி பேசு. நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு தெரியும். சிந்தாமணி, நீ சுமாரு. அத்தை, நீங்க சொல்றது கரெக்டான முடிவுதான். உங்க ஆசைப்படி இசை பேர்லயே இந்த முறை ஃபேக்டரியை வாங்கிடலாம். ஸ்ரீஜா, இந்த வீட்டு வழக்கத்தை மாத்திக்க முடியாது. மூத்தவங்க சொல்றது சரியான விஷயம்தான். அதனால இந்த ப்ராப்பர்ட்டிய இசை பேர்லயே வாங்குறது தான் சரின்னு நான் முடிவு பண்ணிட்டேமா. பரவாயில்ல, இப்ப என்ன, என் பேர்ல சொத்து இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்கு தானே எல்லா சொத்தும் வருது. ராகவ் நல்லபடியா இந்த கம்பெனியை கொண்டு போனாலே எனக்கு சந்தோஷம் தான் அத்தை. இந்த மனசுதாம்மா எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய், என்ன இசை, நீ லூசா? எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உன் பேர்ல சொத்து வாங்கணும்னு சொல்றாங்க, அத போய் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்க. பரவாயில்ல விஷால். என்ன பரவாயில்ல? உன் பேர்ல ஃபேக்டரியை ரெஜிஸ்டர் பண்ண அம்மாவே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அத்தை ஓகே சொல்லிட்டா நான் மறுக்காம ஓகே சொல்லிடணுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை விஷால். எனக்கு சுத்தமா புரியல. உனக்கு இவ்வளவு பெரிய சொத்து கிடைக்க போகுது, எதுக்கு நீ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரி விஷால்,
நான் இப்படி கேக்குறேன், எதுக்காக நான் இந்த சொத்தை வேணும்னு சொல்லணும்? ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் சொல்லு, நான் இந்த சொத்தை வாங்கிக்கிறேன். ஓ காரணம் கேக்குறீங்க? சொல்றேன். நீ இந்த சொத்தை வாங்கிக்கிட்டா நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு எக்கனாமிக்கல் செக்யூரிட்டி உனக்கு கிடைக்கும். நீ சந்தோஷமா இருக்கலாம். அதுக்காக இந்த ஃபேக்டரியை வாங்குறது உனக்கு தானே நல்லது. ஓ, என்னோட சந்தோஷம் எனக்கு கிடைக்கிற எக்கனாமிக்கல் செக்யூரிட்டியில தான் இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல? என் சந்தோஷம் பணத்திலயும் சொத்துலயும் இல்ல விஷால். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இசை, நான் எதுக்கு சொல்ல வரேன்? விஷால், எப்படியும் இன்னும் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ உன்னை விட்டு நான் போக போறேன். அப்புறம் எதுக்கு உன் சொத்தெல்லாம் எனக்கு? ஒன்னு சொல்லவா, இந்த சொத்தெல்லாம் நீ என்னை வாங்கிக்க சொல்றது என்னோட சந்தோஷத்துக்காக இல்ல, உன்னோட திருப்திக்காக, உன்னோட குற்ற உணர்ச்சியை குறைக்கிறதுக்காக. அதுக்காக தான் நீ என்னை வாங்கிக்க சொல்ற. என்ன விஷால், என்னாச்சு? இசை ஓகே சொல்லிட்டாளா? டபுள் ஓகே சொல்லிட்டா. வெரி குட். சூப்பர். ராகவ், நீ ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாரு. பாத்தியா பாஸ்கரா இந்த பொண்ண? நாம கேட்டப்ப வேண்டான்னு சொல்லிட்டு அவ புருஷன் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டா. அவ எங்க சரின்னு சொன்னா? அதெல்லாம் நடிப்பு. இத சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? உடனே சிந்தாமணின்னு பாட ஆரம்பிச்சிடுவீங்க. என்னமோ போங்க, எல்லாம் போச்சு. ராகவ், ஃபேக்டரியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் நம்ம லாயரை வச்சு செக் பண்ணிக்கிறேன். நீ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சுபத்ரா. இன்னும் இந்த இசை என்னெல்லாம் பண்ண போறாளோ? இதையெல்லாம் பார்த்து வயிறு எரியணும்னு என் தலையில எழுதி இருக்கு. இவளுக்கு வந்த வாழ்க்கை பார். இருங்க இருங்க, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? அது சரி. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? டென்ஷனா தான் ஆகும், பிபி எல்லாம் அதிகமா தான் ஆகும். இங்க பாருங்க, நான் ஒலை வச்சுட்டு வந்திருக்கேன், போய் அரிசியை போடணும். வரேன். இருங்க இருங்க, உங்க மனசுக்குள்ள என்ன துடிக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. என்ன பண்றது, நம்ம பொண்ணுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இசைக்கு போகுதேன்னு உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா இசைக்கு தானே கோடிக்கணக்குல கொடுத்து வச்சிருக்கு. உங்க பொண்ணு வர்ஷினிய பாருங்க, அவுட் ஹவுஸ்ல கிடக்கணும்னு அவளுக்கு விதி எழுதி இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஆ?